ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஈஸி லேர்னிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் இதுதான். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க டிஎன்பிஎஸ்சிக்குன்னா, நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் நெறைய வீடியோல இல்ல முன்னாடி இருக்க வீடியோலலாம் லைக் டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷ் சிலபஸ் வந்து எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய வீடியோஸ் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அதோட பிடிஎஃப்மே நான் குடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா போய் அந்த வீடியோவ பார்த்துட்டு அந்த லெசன்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு நோட் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு குடுத்துருக்க பிடிஎஃப். ஸோ இதுல வந்து ப்ரோஸ் வந்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இது எங்க இருக்கு அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஸோ வாங்க லெசன்க்குள்ள போயிரலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம. ஸோ இந்த ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இதோட ஆத்தர் யாரு அப்படின்னா, லைம் ஓ ஃப்ளாஹர்ட்டி. இவர் தான் இந்த ப்ரோஸோட ஆத்தர். ஸோ நம்ம ஒரு லெசன படிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அந்த லெசன வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல இருந்திருக்கா? இல்ல கொஸ்டின் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு, அப்புறம் லெசன்ல கொஞ்சம் டீப்பா படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த லெசன்க்குள்ள உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்திருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இத ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். சரி நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். போன டைம் எப்படி கேட்டிருந்தாங்க, இல்ல அதுக்கு முந்தின டைம் எப்படி கேட்டிருந்தாங்க. இந்த லெசன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து ஆல்ரெடி சிலபஸ்ல இருந்துச்சு. இப்ப நம்மளுக்கு புது சிலபஸ் குடுத்துருக்காங்கல்ல, இதுலயுமே இந்த லெசன் இருக்கு. பழைய சிலபஸ்லயுமே இந்த லெசன் குடுத்திருந்தாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். ஸோ இத வந்து ரொம்ப டீட்டெயிலா படிச்சுக்கணும். சரிங்களா? சரி கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லெசன்க்குள்ள போலாம். The lesson his first flight is about இந்த மெயின் ஆ ஆ கேரக்டர் யார் இந்த லெசன்ல அப்படின்ற மாரி குடுத்து 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இது லெசன்க்குள்ள போம்போது உங்களுக்கு யாரு அப்படின்றது தெரிஞ்சிரும். ஸோ இப்படிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெயின் கேரக்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து he loved to tear food that way, scraping his beak now and again to wet it அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டு வெட் இட் இது வந்து ஆக்சுவலா WHET. வெட் இட் அப்படின்றதுக்கு மீனிங். இதோட அண்டர்லைன் வேர்டோட மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதோட மீனிங் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த லெசன்லயே இந்த வேர்டுக்கான மீனிங் வந்து புக் பேக்காவே குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுல இருக்க இந்த லெசன்ல இருக்க மீனிங்ஸும் இம்பார்ட்டன்ட். வெட் இட் அப்படின்னா வந்து டூ ஷார்ப்பன் அர்த்தம். ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஒரு கொஸ்டின் என்ன மெயின் கேரக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த லெசன்ல. இன்னொரு கொஸ்டின் வந்து மீனிங்ஸ் சினோனிம்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தேர்ட் வந்து பிளெயின்டிவ் அப்படின்றதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. அகைன் மீனிங் கொஸ்டின் தான் ஒண்ணு வந்திருக்கு. இன்னொன்னு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, பழைய கொஸ்டின் இந்த லெசன் வந்து 2 எக்ஸாம்ல வந்திருக்கு. போன எக்ஸாம்லயும், அதுக்கு முந்தின எக்ஸாம்லயும் இந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. அந்த 2 எக்ஸாம்லயும் வந்து ரிப்பிட்டேட்டிவா ஒரே வேர்டுக்கான மீனிங் கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா, அந்த பிளெயின்டிவ் அப்படின்னு சொல்லி. ஒரு டைம் பிளெயின்டிவ்லின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு டைம் பிளெயின்டிவ்னு கேட்டிருக்காங்க. விச் லிட்டரலி மீன்ஸ் த சேம் வேர்ட். சரிங்களா? ஸோ அது வந்து மீனிங்ல இருந்து இந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ வந்து தான் போன டைம், அதுக்கு முந்தின டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மீனிங்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. மெயின் கேரக்டர் கேட்டிருக்காங்க. இந்த டைம் எப்படி வேணாலும் கொஸ்டின் வரலாம். ஸோ நம்ம வந்து டீப்பா படிக்க போறோம். சரிங்களா? லெசன்க்குள்ள போயிரலாமா? சரி ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ லைம் ஓ ஃப்ளாஹர்ட்டி தான் இதோட ஆத்தர். ஸோ நம்ம எந்த ஒரு லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆத்தர வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் லெசன்க்குள்ள போறது தான் ஒரு கிளவரான விஷயம். ஏன்னா, ஆத்தர்லேருந்து கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ லைக் ஆத்தர்லேருந்து கொஸ்டின் எப்படி வரும்னா, ஆத்தரோட நேஷனாலிட்டி என்னன்னு வரும். இன்னொன்னு வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்றது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. இன்னொன்னு அவர் எந்த ஃபேமஸான புக்க வந்து ஆத்தர் ஆத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அத நம்ம என்னன்னு பார்த்தரலாம். ஸோ ஆத்தர் வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இந்த லெசனோட ஆத்தர் லேப் ஓ ஃப்ளாஹர்ட்டி. இவர் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்னா 1896லேருந்து 1984 வரைக்கும். சரிங்களா? இவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட். இவர் வந்து ஒரு யுனிக். எல்லா எல்லா நாவலிஸ்ட் எல்லா ஆத்தருமே ஒண்ணு அமெரிக்கனா இருப்பாங்க. இல்லன்னா அ அ அ இங்கிலீஷ் ஆத்தர் அதாவது பிரிட்டன் ஆத்தரா இருப்பாங்க. அப்படி இல்லன்னா இந்தியன் ஆத்தர். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலருந்து கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. லைம் ஹோப் ஃப்ளாஹர்ட்டி வந்து ஐரிஷ் நாவலிஸ்ட். இவர் வந்து ஐரிஷ் நாட் அயர்லாந்து நாட்ட சேர்ந்தவரு. சரிங்களா? இவர் வந்து ஹி வாஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாந்து அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அயர்லாந்துல இருக்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்றதோட ஃபவுண்டர் இவர்தான். ஃபவுண்டிங் மெம்பர் இவர்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இவர் வந்து எங்கேருந்து எக்ஸ்க்ளூசிவா எந்த லாங்குவேஜ்ல எழுதினாரு? இது இம்பார்ட்டன்ட். இவர் ஐரிஷ் நாவலிஸ்ட்டா இருந்தாலும், எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருக்காரு? இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்காரு. அத வந்து ஹைலைட் பண்ணி குடுத்துருக்காங்க. "த நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர் ரோட் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் இங்கிலிஷ். எக்ஸெப்ட் ஃபார் ஸ்மால் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரீஸ் இன் ஐரிஷ் லாங்குவேஜ்." இது கொஞ்சம் கம்மியான ஷார்ட் ஸ்டோரீஸ் மட்டும் தான் ஐரிஷ் லாங்குவேஜ்ல எழுதியிருக்காரு. மத்தது எல்லாமே இவர் இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்காருன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத வந்து குவெஷன்ல கேட்க சான்ஸ் இருக்கு. சரிங்களா? "He spent most of his time in traveling and lived comfortably quietly outside the spotlight." ஸோ இவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எதுல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னா, டிராவலிங்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு வந்து இவர் வந்து ஆ ஸ்பாட்லைட்டுக்கு அவுட் சைடாவே வாழ்ந்திருக்காரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. எந்த ஒரு அ ஆரவாரமும் இல்லாம, அவர பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வெளி உலகத்துக்கு குடுக்காம, இவர் ஸ்பாட்லைட்லருந்து தள்ளியே இருந்தாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி நம்ம இத திருப்பி ரிவைஸ் பண்ணிருவோம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இந்த லெசனோட ஆத்தர் வந்து லைமோ ஃப்ளாஹெர்ட்டி. இவரோட நேஷனாலிட்டி என்ன? இவர் வந்து ஒரு ஐரிஷ் நாட்ட சேர்ந்தவரு. இவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட். எந்த இயர்லேருந்து எந்த இயர்? 1896லேருந்து 1984. இவரோட இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்டின்னா, இவர் வந்து ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாந்து அப்டின்னு சொல்றாங்க. இவர் வந்து மோஸ்ட்டா எந்த லாங்குவேஜ பண்ணாரு எழுதுறதுக்கு அப்டின்னா, இங்கிலீஷ தான் ப்ரிஃபர் பண்ணாரு. சில ஷார்ட் ஸ்டோரீஸ் மட்டும் தான் இவர் ஐரிஷ் லாங்குவேஜ்ல எழுதினாரு. இன்னொன்னு இவரோட மெயினான விஷயம் என்னன்னா, இவரு டிராவலிங்ல அவரோட டைம மோஸ்ட்டா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸ்பாட்லைட்லருந்து தள்ளியே வாழ்ந்திருப்பாரு. இவ்ளோதான். இதுதான் ஆதர பத்தினது. சரிங்களா? இப்ப நம்ம உள்ள போலாம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ இந்த லெசன் எத பத்தி அப்டின்னா, ஒரு கடற்பறவைய பத்தி தான். சரிங்களா? ஒரு சீகள பத்தின லெசன். மெயினா இதோட தீம் என்னவா இருக்கும் அப்டின்னா, எதுக்கும் பயப்படக்கூடாது. நம்மளோட கரேஜ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. லெசன ஃபுல்லா படிக்க படிக்க உங்களுக்கே புரிஞ்சிரும். சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். "The young seagull was alone on his ledge." ஸோ யங் சீகல். என்ன சீகல்? ஓல்ட் சீகல் கிடையாது. எப்போதுமே நம்ம ப்ரோஸ் படிக்கும்போது, இங்கிலீஷ் படிக்கும்போது ஒரு ஒரு வேர்டையும் நம்ம இம்பார்ட்டன்ட்டா ரொம்ப டீப்பா பார்த்து படிக்கணும். ஏன்னா எதுலருந்து வந்து வேணும்னாலும் கொஸ்டின் வரும். உள்ளருந்து கூட இன்டெப்த்தா கேட்பாங்க. ஸோ அதனால ரொம்ப தெளிவா படிக்கணும். யங் சீகல். இங்க வந்து ஓல்ட் சீகல் கிடையாது. இது வந்து யங் சீகல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. "தி மெயின் கேரக்டர் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்" அப்படின்னு கொஸ்டின் வந்துருந்துச்சுல்ல. எத பத்தினது? யங் சீகல பத்தினது. ஆப்ஷன்ல ஓல்ட் சீகலும் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. ஸோ யங் சீகல். எங்க தனியா இருந்துச்சாமா? வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். லெட்ஜ் அப்படின்றது வந்து ஒண்ணும் இல்ல. விளிம்பு. ஒரு விளிம்பு அததான் லெட்ஜ்ன்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு இல்லையா? இதுதான் அந்த விளிம்பு. அந்த கடல் கீழ வந்து ஒரு கடல் இருக்குது. இது வந்து மேல ஒரு விளிம்புல நின்னுட்டுருக்கு. ஸோ லெட்ஜ் அப்படின்றது வந்து உங்களுக்கு விளிம்பு. சரிங்களா? His two brothers and his sister had already flown away the day before. ஸோ இந்த யங் சீகல்க்கு வந்து எத்தன சிப்லிங்ஸ்ன்னு சொல்றாங்க? 2 பிரதர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ண வேண்டியது. 2 பிரதர்ஸ் அண்ட் ஹிஸ் சிஸ்டர். அப்ப மொத்தம் எத்தன பேரு? 3 பேரு. இந்த யங் சீகலோட சேர்ந்து 4 பேரு. யங் சீகலோட சிப்லிங்ஸ் வந்து 3 பேரு. அதுல 2 பிரதர்ஸ், அதுல 1 சிஸ்டர். ஹேட் ஆல்ரெடி ஃப்ளூன் அவே த டே பிஃபோர். அதாவது முந்தின நாளே அவங்கலாம் பறந்துட்டாங்களாம். இன்னும் யங் சீகல் வந்து பறக்கலன்னு சொல்றாங்க. டே பிஃபோர்னா எஸ்டர்டேவ குறிக்குது. ஹி ஹேட் பீன் அஃப்ரெய்ட் டூ ஃப்ளை வித் தெம். ஏன் இன்னும் அந்த யங் சீகல் பறக்கல அப்டின்னா, அவங்க கூட பறக்கறதுக்கு இந்த யங் சீகல்க்கு பயமா இருந்துச்சு. சம்ஹவ் வென் ஹி ஹேட் டேக்கன் அ லிட்டில் ரன் ஃபார்வர்ட் டு த பிரிங்க் ஆஃப் லெட்ஜ் அண்ட் அட்டெம்ப்டட் டு ஃப்ளாப் ஹிஸ் விங்ஸ், ஹி பிகேம் அஃப்ரைட். எப்படியாவது பறந்தரலாம் அப்படின்னு கொஞ்சமா ஓடி அந்த விளிம்புல போய் நின்னு பறக்கலான்னு அதோட ரெக்கைய அது விரிக்கும்போது அதுக்கு ஒரு பயம் வந்துருமாமா. The great expanse of sea stretched down beneath. It was such a long way down, miles down. அந்த எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப பெருசா இருந்துச்சு. ரொம்ப டீப்பா இருந்துச்சு. அதனால அதுக்கு பார்த்ததையுமே, "ஓ! நம்ம இவ்ளோ தூரம் பறக்க முடியுமா?" அப்படின்ற பயம் அதுக்குள்ள வந்துருச்சுன்ற மாரி சொல்றாங்க. He felt certain that his wings would not support him. ஸோ எதனால அது ரொம்ப பயந்துச்சுன்னா, அதோட விங்ஸ வச்சுக்கிட்டு, அதுகிட்ட இருக்க அந்த குட்டியான விங்ஸ வச்சுட்டு, நம்ம இவ்ளோ பெரிய கடல்ல நம்ம பறக்க முடியுமா? அப்படின்றது அதோட மெயின் பயமா இருந்துச்சு. அதுதான் அத வந்து தடுத்துச்சுன்னு சொல்றாங்க. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept the last night. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதோட விங் சப்போர்ட் பண்ணாதுன்னு நெனச்சு, இதுவே தன்னத்தானே ஒரு அ அ நம்மனால முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கரேஜிங் ஸ்டேட்க்கு வந்துருது.
அந்த டிஸ்கரேஜ் ஸ்டேட்ட வந்து என்ன பண்ணுது அப்டின்னா, அதோட தலைய தொங்க போட்டுக்கிட்டு, திருப்பி ஒரு சின்ன ஓட்டக்குள்ள போயி படுத்துட்டான். அந்த லெட்ஜுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இடம். ஒரு ஹோல்க்குள்ள போய் அது வந்து தூங்கிருச்சாம். லாஸ்ட் நைட் ஃபுல்லாமே தூங்கிருச்சு அப்டின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டன்ட். எங்க போய் தூங்குது? எங்க போய் அது வந்து ரொம்ப சோகமா தூங்குது அப்டின்னா, லிட்டில் ஹோல் அண்டர் த லெட்ஜ். லெட்ஜுக்கு அடியில இருக்க ஒரு ஹோல்க்குள்ள போய் படுத்து தூங்குது. எவ்ளோ நேரம் தூங்கும்னா, லாஸ்ட் நைட் ஃபுல்லாமே அங்க தான் தூங்கியிருக்குன்னு சொல்றாங்க. Even when each of his brothers and his sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings, and flew away, he failed to muster up courage to take the plunge which appeared to him so desperate ன்னு சொல்றாங்க. ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்டின்னா, நம்ம எத்தன பிரதர்ஸ்ன்னு பார்த்தோம். 2 பிரதர்ஸ், 1 சிஸ்டர்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த 2 பிரதருக்கும், 1 சிஸ்டருக்குமே இந்த சீகல விங்ஸ விட சின்னதா தான் இருந்துச்சாம். ஆனாலுமே அவங்க அந்த விளிம்புக்கு போய் அதோட ரெக்கைகள விரிச்சுட்டு பறந்துட்டாங்க. ஆனா இதுக்கு வந்து அவ்ளோ கரேஜ் எடுத்து அதோட விங்ஸ விரிச்சு பறக்குற அளவுக்கு கரேஜ் இல்ல அப்டின்ற மாரி சொல்றாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வந்து என்னன்னா பிளஞ்ச். ஸோ பிளஞ்ச் அப்டின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியணும். பிளஞ்ச் அப்படின்றது என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட் டெஸ்பரேட்னா என்னன்னு தெரியணும். ஸோ இது வந்து நீங்க படிக்கணும். பிளஞ்ச் அப்படின்னா என்ன? இன்னொன்னு வந்து டெஸ்பரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். His father and mother had come around calling him shrilly, scolding him, threatening to let him starve on his ledge unless he flew away. But for life of him, he could not move. So his father and mother had come around calling him. ஸோ இது வந்து கரேஜ் அது வந்து அவ்ளோ கரேஜியஸா இல்லாம, தன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல போய் தூங்கும்போது, அம்மாவும், அப்பாவும் என்ன பண்றாங்க, இந்த சீகலோட அம்மாவும், அப்பாவும் வந்து இத வந்து கூப்பிடுறாங்க. ஒரு ஹை பிட்ச்டு வாய்ஸ்ல கூப்பிடுறாங்க. ஸ்ரீலி அப்டின்னா ஒரு ஹை பிட்ச்டு வாய்ஸ் சத்தமா கூப்பிடுறாங்க. அ எப்படி கூப்பிடுறாங்க அப்டின்னா, திட்டி கூப்பிடுறாங்க. "நீ ஏன் இப்படி இருக்க? வந்து பாரு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்டின்னா, த்ரெட்டன் பண்றாங்க. பயம்புடுத்துறாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, "நீ இப்படி பறக்காம இருந்தேன்னா, உனக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது இந்த லெட்ஜ்ல. நீ பறக்கிற வரைக்கும் உனக்கு சாப்பாடு இல்ல" அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்றாங்க. பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹி குட் நாட் மூவ். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அந்த சீகள்னால ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பறக்க முடியல. ஏன்னா, அதோட விங்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லி அது நெனைக்குது. ஸோ இதுதான் இந்த 2 பேரால. இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டிய மீனிங்ஸ் என்னன்னா, பிளட்ஜ் அண்ட் டெஸ்பரேட் சரிங்களா? இது 2 தான் நம்ம மெயினா பார்க்கணும். ஸோ பிளங் அப்டின்னா என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து டைவ் ஆர் ஜம்ப் குயிக்லி சீக்கிரமா டைவ் பண்றது, இல்ல வந்து அந்த இடத்துலருந்து குயிக்கா கீழ குதிக்கிறது அப்டின்றத சொல்றாங்க. ஹி ஃபெயில்ட் டூ மஸ்டர் அப் கரேஜ் டூ டேக் த பிளஞ்ச். அந்த டைவ் எடுக்கிறதுக்கு, அந்த குதிச்சு அந்த டைவ் எடுக்கிறதுக்கு வந்து, அதுக்கு வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்துச்சு. டெஸ்பரேட்னா ஹோப்லெஸ். அது குதிக்கிறதுக்கு, அது பறக்கிறதுக்கு வந்து அதுக்கு ஹோப் இல்ல அப்டின்றது தான் இங்க மீனிங். பிளஞ்ச் அப்டின்னா டைவ் ஆர் ஜம்ப். டெஸ்பரேட் அப்டின்னா கரேஜ்லெஸ் சிட்யூவேஷன். ஹோப்லெஸ் சிட்யூவேஷன டெஸ்பரேட்ன்னு சொல்லுவாங்க. ஹோப்பே இல்லாத நேரத்த நம்ம டெஸ்பரேட்ன்னு சொல்லுவோம். இவ்ளோதான். ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஏ, பின்னு கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்கல்ல, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இந்த கொஸ்டின் அப்படியே டைரக்ட்டா எக்ஸாம்ல வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. "வை டிட் த சீகல் ஃபெயில் டூ ஃப்ளை?" ஸோ ஏன் சீகல் வந்து ஃபெயில் ஆச்சு பறக்கறதுக்கு? அதோட விங்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற மாரி அது நெனச்சு அது கரேஜியஸா இல்ல. "வாட் டிட் த பேரண்ட்ஸ் டூ வென் த யங் சீகல் ஃபெயில்ட் டூ ஃப்ளை?" பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? பேரண்ட்ஸ் வந்து இத வந்து சத்தமா கூப்ட்டு இதுட்ட வந்து என்ன சொல்றாங்க? த்ரெட்டன் பண்றாங்க. "நீ பறக்கல அப்டின்னா, உனக்கு ஒரு நைட் ஃபுல்லா சாப்பாடே கிடையாது" அப்டின்னு சொல்லி த்ரெட்டன் பண்றாங்க. இதுதான் இது 2க்கான ஆன்ஸர். தட் வாஸ் 24 ஹார்ஸ் அகோ. ஸோ 24 ஹார்ஸ் அகோ. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்டின்னா, 24 மணி நேரத்துக்கு முன்னாடி. சின்ஸ் தென் அப்பத்திலிருந்து நோபடி ஹேட் கம் நியர் ஹிம். அவங்க அம்மா, அப்பாலாம் கூப்ட்டு பார்த்துட்டாங்க. பறக்க சொல்லி த்ரெட்டன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா, அப்பவும் இந்த யங் சீகல் பறக்கல. சரிங்களா? அப்பத்திலிருந்து இதோட அம்மா, அப்பா, இதோட சிப்லிங்ஸ் எல்லாம் யாருமே இதுக்கு பக்கத்திலேயே வரல. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. ஸோ, த டே பிஃபோர் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லா இந்த யங் சீகல் இதோட அம்மா, அப்பாலாம் விட்டுட்டு, அவங்க இது கூட பொறந்த அந்த அண்ணன், அ தங்கச்சி அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எப்படி பறக்கறது அப்படின்னு சொல்லி சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பறக்கும்போது கரெக்ட்டா பறக்கறது எப்படி அப்படின்ற மாரி டீச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த லைன் இம்பார்ட்டன்ட்.
பெர்ஃபெக்ட்டிங் தெம் த ஆர்ட் ஆஃப் லைஃப், டீச்சிங் தெம் ஹவ் டு ஸ்கிம். அவங்க சிப்லிங்ஸ்க்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லிக் குடுக்குறாங்க, அந்த சீக்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லிக் குடுக்குறாங்க அப்டின்னா, டீச்சிங் தெம் ஹவ் டு ஸ்கிம் த வேவ்ஸ். வேவ்ஸ் எப்படி ஸ்கிம் பண்றது, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷ போய் டைவ் பண்ணி ஃபிஷ் எப்படி புடிக்கிறது அப்படின்ற மாரி சொல்லி தராங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், he had in fact seen his older brother catch his first herring and devour it. ஸோ வந்து இந்த யங் சீகல் என்ன பண்ணிருக்கு அப்டின்னா, பார்த்துட்டே இருக்கு. அம்மா, அப்பா சொல்லிக் குடுக்கறது, அதோட சிப்லிங்ஸ்க்கு எப்படி பறக்கணும்னுலாம் சொல்லிக் குடுக்கறதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கு. இப்போ இதோட எல்டர் பிரதர், ஓல்டர் பிரதர்னா எல்டர் பிரதர். எல்டர் பிரதர் என்ன பண்ணியிருக்கு, அந்த பறவை வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷையே கேட்ச் பண்ணியிருக்கு. பறக்கவும் கத்துக்கிட்டு, போய் ஒரு ஃபிஷ்ஷையும் கேட்ச் பண்ணியிருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் ஃபிஷ் என்னவா இருக்கு அப்டின்னா, ஹெர்ரிங் அப்டின்ற ஃபிஷ்ஷா தான் இருக்கு. ஸோ அதோட எல்டர் பிரதர் ஃபர்ஸ்ட்டு என்ன ஃபிஷ்ஷ கேட்ச் பண்ணியிருக்கு அப்டின்னா, ஹெர்ரிங் அப்டின்ற ஃபிஷ் தான் கேட்ச் பண்ணியிருக்கு. அண்ட் டெவோர் இட். டெவோர் அப்டின்னா என்னன்றதுக்கான மீனிங் கண்டிப்பா பார்க்கணும். சரிங்களா? ஸோ அண்ட் டெவோர் இட். ஸ்டாண்டிங் ஆன் அ ராக் வைல் ஹிஸ் பேரண்ட்ஸ் சர்க்கிள்ட் அரவுண்ட் ரேசிங் அ ப்ரவுட் கேக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 வேர்ட்ஸுக்குமே கேக்கிள், டெவோர், ஹெர்ரிங் இது 3க்குமே நீங்க மீனிங் படிக்கணும். ஸோ ஸ்டாண்டிங் ஆன் த ராக், அந்த எல்டர் பிரதர் வந்து அந்த ஃபிஷ்ஷ கேட்ச் பண்ணும்போது, அதோட பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அத சுத்தி பறந்துக்கிட்டு ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ணி ஒரு சவுண்ட் குடுத்துருக்காங்க. அது அண்ணன பாராட்டுற மாரி ஒரு சவுண்ட் குடுத்துருக்காங்க. And all the morning, the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. ஸோ இதோட அண்ணன் வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷையே புடிச்சுச்சு. பறக்க கத்துக்கிட்டு அதோட ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷையே புடிச்சதுக்கு அப்புறம், இதோட பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க அண்ணன பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சிப்லிங்ஸும், இதோட பேரண்ட்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது படுத்துட்டு இருக்க அ இடத்துக்கு இது இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்ல தான் இருந்திருக்காங்க. ஆப்போசிட்ல கொஞ்சம் தூரமா இருக்கும்போது, இதோட கோழைத்தனத்த பார்த்து இவங்க எல்லாமே சிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து இதுக்கான மீனிங் என்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த ஹைலைட் பண்ணியிருக்க எல்லா வேர்ட்ஸுமே வந்து உங்களுக்கு புக் பேக்ல இருக்க மீனிங் தான். லெட்ஜ் அப்படின்னா a narrow shelf that juts அவுட் ஃப்ரம் த வெர்டிகல் சர்ஃபேஸ். ஒரு விளிம்பு அததான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீலி அப்படின்னா நான் சொன்னேன்ல ஹை பிட்ச்டு வாய்ஸ், ஒரு கீச்சுன்னு ஒரு சத்தம், அதுதான் ஸ்ரீலின்னு சொல்றாங்க. ஹெர்ரிங் அப்படின்றது யாரு புடிச்ச ஃபிஷ், அந்த சீகளோட அண்ணன் புடிச்ச ஃபர்ஸ்ட் ஃபிஷ். அந்த ஹெர்ரிங்னா என்னன்னா லாங் சில்வர் ஃபிஷ்ன்னு சொல்றாங்க. என்னது லாங் சில்வர் ஃபிஷ் தான் ஹெர்ரிங்னு சொல்றாங்க. தட் ஸ்விம்ஸ் இன் லார்ஜ் குரூப்ஸ் இன் த சீ. லார்ஜ் குரூப்ஸ்ல தான் இந்த சில்வர் ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டெவோர் அப்படின்னா டு ஈட் சம்திங் ஈகர்லி இன் லார்ஜ் அமௌண்ட்ஸ். நெறைய எடுத்து எடுத்து அப்படியே அள்ளி சாப்பிடுறதுக்கு பேரு டெவோர். ரொம்ப ஆர்வமா, ரொம்ப அள்ளி எடுத்து சாப்பிடுறதுக்கு பேரு டெவோர். கேக்கிள் அப்படின்னா ஷார்ப் புரோக்கன் நாய்ஸ் ஆர் கிரை ஆஃப் த ஹென், கூஸ் ஆர் சீகல்ன்னு சொல்றாங்க. ஒரு அழுகுற மாரி ஒரு சவுண்ட், ஒரு ஷார்ப்பான ஒரு உடைஞ்சு போன ஒரு வாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு உடைஞ்சு போன வாய்ஸ தான் கேக்கிள்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இதுக்கான மீனிங். கேக்கிள் அப்படின்னா ஒரு ஷார்ப் புரோக்கன் நாய்ஸ். டெவோர்னா வந்து டு ஈட் சம்திங் ஈகர்லி இன் லார்ஜ் அமௌண்ட்ஸ். ஹெர்ரிங் அப்படின்றது வந்து சில்வர் ஃபிஷ். சரிங்களா? இதுதான் இதுக்கான மீனிங். ஸோ இத இங்க ஹைலைட் பண்ணி உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ ஹைலைட் பண்ண எல்லா வேர்ட்ஸ்ல இருந்தும் கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்த்துக்கோங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் உதயமாக ஆரம்பிக்குது. அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஜாஸ்தி ஆகுது அந்த லெட்ஜ் அப்படின்ற இடத்துல. ஸோ இதுல வந்து இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சூரியன் எத ஃபேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சன் ஃபேஸ் த சவுத்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? He felt the heat because he did not eaten since the previous nightfall. ஸோ இந்த சீகல் வந்து எவ்வளோ நேரமா சாப்பிடல. ப்ரீவியஸ் நைட் ஃபால் ஃபுல்லாமே சாப்பிடாம இருந்திருக்கு. அப்போத்துலருந்தே அது சாப்பிடல. அதனால தான் இதுக்கு வந்து அந்த ஹீட்ட வந்து ஃபீல் பண்ணுது. ரொம்ப சூடா இருக்குது அப்படின்ற மாரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. தென் ஹி ஃபவுண்ட் அ ட்ரைட் பீஸ் ஆஃப் மேக்ரில். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு சூடா ஆகுற ஆ ஆ ஆக ஆரம்பிக்குது. அப்ப லைட்டா பசி எடுக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, ஹி ஃபவுண்ட் அ ட்ரைட் பீஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ரைட் பீஸ் ஆஃப் மேக்ரில் கிடைக்குது. இது வந்து ஒரு ஃபிஷ். ஒரு ட்ரைட் பீஸ் ஆஃப் மேக்ரில் வந்து இதுக்கு கிடைக்குது. எங்கன்னா மேக்ரிலோட டெயில் தான் கிடைக்குது. அட் த ஃபார் எண்ட் ஆஃப் த லெட்ஜ். தூரமா இந்த விளிம்போட எட்ஜ்ல வந்து ஒரு மேக்ரல் டெயில் இருந்திருக்கு. அது கிடைக்குது. நவ் தேர் வாஸ் நாட் அ சிங்கிள் ஸ்கிராப் ஆஃப் ஃபுட் லெஃப்ட். ஒரு துளி அளவு கூட இதுக்கு சாப்பாடு மிச்சம் இல்லாம அந்த மேக்ரல்ஸ் டெயில் மட்டும் தான் இருக்கு. ஹி ஹேட் சர்ச்ட் எவ்ரி இன்ச் ரூட்டிங் அமாங் த ரஃப் டர்ட் கேக்ட் ஸ்ட்ரா நெஸ்ட் வேர் ஹி அண்ட் ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஹேட் பீன் ஹேட்ச்ட். ஸோ இது எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குது. கொஞ்சம் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு. எங்கேயுமே கிடைக்கல.
கடைசியில எங்கெல்லாம் போய் தேடுது அப்படின்னா, இது வந்து ஹேட்ச் ஆயிருக்கும்ல. இதுவும் அதோட பிரதர், சிஸ்டர்லாம் ஹேட்ச் ஆயிருக்கும்ல. அந்த ஷெல்லுல போய் கூட தேடி பாக்குதாம். ஆனா இதுக்கு சாப்பாடு கிடைக்கலையாம். ஹி ஈவன் gnawed at the dried pieces of eggshell. அதுதான். இது வந்து அந்த எக்ஷெல்லலாம் போய் தேடும்போது ஒண்ணுமே கிடைக்காதபோது, இது வந்து அத கூட சொரண்டி சாப்பிடுதுன்னு சொல்றாங்க. gnawed அப்படின்றது வந்து அந்த இடத்த கூட இது வந்து ஸ்க்ரேப் பண்ணி சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் லைக் ஈட்டிங் அ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஸோ அந்த ஷெல்ல சாப்பிடும்போது இதுக்கு என்ன தோணுது? அதையே தன்ன தானே சாப்பிடுற மாரி தோணுதாம். சரிங்களா? இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர்? ஸோ ஓல்டர் பிரதர்னா எல்டர் பிரதர். இந்த எல்டர் பிரதர் எத ஃபர்ஸ்ட்டு புடிச்சுச்சு? அந்த ஹெர்ரிங் அப்படின்ற ஃபிஷ்ஷ புடிச்சுச்சு. ஹெர்ரிங் அப்படின்னா என்னது? சில்வர் ஃபிஷ். வாட் டிட் த யங் சீகல் மேனேஜ் டு ஃபைண்ட் இன் ஹிஸ் சர்ச் ஆஃப் ஃபுட் ஆன் த லெட்ஜ்? ஸோ கடைசியா அந்த சீகலுக்கு தேடி பார்க்கும்போது எது கிடைச்சுச்சு? மேக்ரல்ஸ் டெயில் தான் ஒரு துண்டு கிடைச்சுச்சு சாப்பிடுறதுக்கு. ஹி தென் trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. So he trotted பேக் அண்ட் ஃபோர்த் அப்டின்னா, முன்னாடியும், பின்னாடியும் இது ஓடிட்டும், நடந்துட்டுமே கடக்குது. எப்படியாவது நம்ம பேரண்ட்ஸ்ட்ட போயிற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து முக்கியமானது வந்து இதோட லெக்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு இங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே கொஸ்டினா கேட்க சான்ஸ் இருக்கு. லாங் கிரே லெக்ஸ். இந்த சீகலோட லெக்ஸ் எப்படி இருந்துச்சு? லாங் கிரே லெக்ஸா இருந்துச்சு. டெயின்ட்லி அப்படின்றதுக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியணும். டெயின்ட்லி அப்படின்னா என்னன்றத பார்க்கணும். சரிங்களா? ட்ரையிங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஹிஸ் பேரண்ட்ஸ் வித்தவுட் ட்ரையிங் டு ஃப்ளை. But on each side of him, the ledge ended in sheer fall of precipice. இது வந்து எப்படியாவது பேரண்ட்ஸ ரீச் பண்ணணும்னு பாக்குது. ஆனா எப்படி ரீச் பண்ணணும்னு பாக்குது? எப்படியாவது பறக்காம அவங்கள போய் ரீச் பண்ண முடியுமான்னு பாக்குது. ஆனா அதுக்கான வழியே கிடையாது. ஏன்னா, அந்த வந்து எப்படி இருக்கு? ரொம்ப டீப்பா இருக்கு. இது லெட்ஜ்லேருந்து கீழ விழுந்துச்சுன்னா, ஒண்ணா பறந்து மட்டும் தான் போக முடியும். இல்லன்னா அந்த சீக்குள்ள போய் விழுந்துரும். அப்படி இருக்கு இந்த மாரி அந்த மாரி இருக்கு அந்த லெட்ஜ். அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் தேர் வாஸ் அ டீப் வைட் கிராக். ஸோ, அதுக்கும் அதோட பேரண்ட்ஸ்க்கும் எப்படி நடுவுல வந்து என்ன இருந்துச்சு, ஒரு டீப் வைட் கிராக் இருந்துச்சு. ஸோ, அது பறந்து போச்சு அப்படின்னா, சீல தான் விழுகணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ, இதுல வந்து நம்ம எது எதுக்கு மீனிங் பார்க்கணும் அப்படின்னா, டெயின்ட்லிக்கும் டெயின்ட்லி அப்டின்னா உங்களுக்கு என்ன அப்டின்னா, ரொம்ப டெலிகேட்டான வழி. ரொம்ப கஷ்டமான வழி. இல்லன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த பாதையில அப்டின்ற மாரி அர்த்தம். பிரெசிபைஸ் அப்டின்னா ரொம்ப டீப்பா இருக்கு. ரொம்ப ஸ்டீப்பா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ஆழமா இருக்கு அப்டின்ற மாரி அர்த்தம். சரிங்களா? Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, அந்த சீகல் வந்து ரீச் பண்ண முடியும். வித்தவுட் ஃப்ளையிங். எப்போ அப்டின்னா, ஹி குட் ஒன்லி மூவ் நார்த்வர்ட்ஸ். அவன் நார்த்வர்ட்ஸா போயி அந்த கிளிஃப்ப ஃபேஸ் பண்ணும்போது மட்டும் தான் அந்த பேரண்ட்ஸ ரீச் பண்ண முடியும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. பட் தென் ஆன் வாட் குட் ஹி வாக்? அப்படியே பண்ணுனாலும் நார்த்வர்ட்ஸ்ல போய் அது பேரண்ட்ஸ ரீச் பண்ணலாம்னு நெனச்சாலும், எப்படி அதனால நடக்க முடியும்? ஏன்னா, அங்க ஒரு பெரிய கிராக் இருக்குல்ல. அதனால அதுக்கு நடக்க முடியாது. எப்படினாலும் அது பறந்து தான் ஆகணும். அதோட பேரண்ட்ஸ ரீச் பண்ணா அப்படின்ற மாரி சொல்றாங்க. There was no ledge and he was not to fly. And above him he could see nothing. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath. He stepped slowly out of the brink of the ledge, and standing on one ledge with his other leg hidden under his wing, he closed one eye, then the other, and pretended to falling asleep அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த விளிம்புக்கு போய் நிக்கிது. நின்னுட்டு எப்படியாவது பறந்துரலாமா அப்படின்ற மாரியும் யோசிக்குது. ஆனா இதனால பறக்க முடியல. ஸோ இது என்ன பண்ணுது, அதோட ஒரு லெக்க மட்டும் கீழ வச்சுக்கிட்டு, இன்னொரு லெக் வந்து அதோட விங்ஸ்க்குள்ள மறைச்சிருது. மறைச்சிட்டு ஒரு ஐய மட்டும் குளோஸ் பண்ணிருது. குளோஸ் பண்ணிட்டு என்ன மாரி நடிக்குது அப்படின்னா, தூக்கம் வர்ற மாரி, மயங்குற மாரி நடிக்குது. ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். இது நடிச்சா கூட அதோட சிப்லிங்ஸும், அதோட பேரண்ட்ஸும் இத பார்க்கவே இல்ல. He saw his two brothers and his sister lying on the plateau, tossing with their heads sunk into their necks. ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்ல பார்க்கும்போது, இதோட 2 பிரதர்ஸ் அதோட சிப்லிங்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தூங்குறாங்க. அந்த பிளாட்யூல வந்து அப்படியே படுத்து தூங்குறாங்க. அவங்களோட ஹெட்ஸ் வந்து எங்க இருக்குன்னா, அவங்க நெக்குக்குள்ள வச்சுக்கிட்டு தூங்குற மாரி இருக்கு. ஹிஸ் ஃபாதர் வாஸ் ப்ரீனிங் த ஃபெதர்ஸ் ஆன் ஹிஸ் ஒயிட் பேக். ஸோ இதோட அப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதோட 2 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வந்து என்ன பண்றாங்க? தூங்குறாங்க. தூங்கும்போது எப்படி இருக்கு? அவங்க நெக்குக்குள்ள அவங்க தல விட்டுருக்க மாரி இருக்கு. அப்பா பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ரீனிங் த ஃபெதர்ஸ். ப்ரீனிங் த ஃபெதர்ஸ்னா ஒண்ணும் இல்ல. கிளீன் பண்ணிட்டு இருக்கு. ஃபெதர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணுதுன்னு அர்த்தம்.
ஆன் ஹிஸ் ஒயிட் பேக். ஸோ அப்பாவோட பேக் என்ன கலர்ல இருக்கு? ஒயிட்டா இருக்கு. ஸோ அதோட ஒயிட் பேக்க தான் வந்து அது கிளீன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒன்லி ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதோட அம்மா மட்டும் தான் அத வந்து பார்த்துட்டு இருக்கு. வேற யாருமே இத கண்டுக்கவே இல்ல. எல்லாம் அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் த பிளாட்டியூ. ஸோ இதோட அம்மா வந்து எல்லாத்த விட கொஞ்சம் ஹையான பிளாட்டியூல நின்னு பாக்குது. அப்போ வந்து இதுக்கு வந்து அந்த யங் சீகல் தெளிவா தெரியுது. ஹர் ஒயிட் பிரஸ்ட் த்ரஸ்ட் ஃபார்வர்ட். ஸோ அப்பாவோட பேக் என்ன கலர்ல இருக்கு? ஒயிட் கலர்ல இருக்கு. அதே மாரி அம்மாவோட பிரஸ்ட் வந்து ஒயிட் அப்படின்ற மாரி இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன பண்ணுது, அதோட அம்மா வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்து அதோட ஃபீட்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து ஸ்கிராப் பண்ணிட்டு இருக்குது. அதோட பீக்க வச்சு. த சைட் ஆஃப் த ஃபுட் மேடன்ட் ஹிம். இத பார்க்கும்போது அந்த யங் சீகல்க்கு என்ன ஆகுது? டெம்ப்ட் ஆகுது. ஐயோ! பசிக்குதே! அம்மா வந்து ஃபிஷ்ஷ வச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இத வந்து ஒரு மயக்க நிலையில அத பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்ட் ஆக வைக்குது. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. ஸோ இந்த வெட் இட் அப்படின்றது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். நம்மளுக்கு ஆல்ரெடி போன எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வெட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெட் அப்படின்றது வந்து ஷார்பன் பண்றது. பீக்க வந்து ஷார்பன் பண்றதுக்கு பேரு வெட். WHET. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. ஸோ இத அந்த ஃபுட்ட பார்த்ததையும் அவங்க அம்மா வந்து அந்த பீக்க வச்சு அத ஸ்க்ரேப் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததையும் இந்த யங் சீகல் என்ன பண்ணுதுன்னா, ஒரு லோ வாய்ஸ்ல ஒரு கேக்கல்னா என்னது? ஒரு புரோக்கன் சவுண்ட்ல. அந்த புரோக்கன் சவுண்ட்ல ரொம்ப லோ வாய்ஸ்ல வந்து ஒரு சவுண்ட் குடுக்குது. அதுக்கு அவங்க அம்மாவும் அதே கேக்கிள்ட் வாய்ஸ்ல ஒரு சவுண்ட் குடுத்துட்டு இந்த சீகல நோக்கி பாக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் டிட் த யங் பேர்ட் டூ டூ சீக் த அட்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ்ன்னு கேட்கறாங்க. ஸோ யங் சீகல் என்ன பண்ணுச்சு? ஒரு கால உள்ள வச்சுக்கிட்டு, ஒரு கால கீழ வச்சு, ஒரு ஐய மட்டும் க்ளோஸ் பண்ணி, அப்படியே தூங்குற மாரி, மயக்கம் வர மாரி நடிச்சுச்சு. வாட் மேட் த யங் சீகல் கோ மேட்? ஸோ அதோட அம்மா வந்து அதோட 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 பீக்க வச்சு அந்த ஃபுட்ட வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கு. ஸ்க்ரேப் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததையும் இதுக்கு வந்து டெம்ப்ட் ஆகுது. அதனால தான் இதுக்கு வந்து ரொம்ப பசி ஆகுற மாரி இருக்கு. ஸோ கா 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 ஹி கிரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த யங் சீகல் என்ன மாரி சவுண்ட் குடுக்குது? கா கா கான்னு ஒரு சவுண்ட் குடுக்குது. பெக்கிங் ஹர் டு பிரிங் ஹிம் ஓவர் சம் ஃபுட். கா ஊல் ஆ. ஷி ஸ்கிரீம்ட் பேக். ஸோ அதோட அம்மா வந்து என்ன சவுண்ட் குடுக்குது? இதுவும் கேட்பாங்க. கவுல் ஊ ஆ அப்படின்ற சவுண்ட் குடுக்குது. பேக் மாக்கிங்லி. அந்த சவுண்ட் எப்படி இருந்துச்சு? மாக் பண்ற மாரி இருந்துச்சு. நக்கல் பண்ற மாரி இருந்துச்சு. சாப்பாடு கேட்கிறியா? அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் ஹி கெப்ட் காலிங் பெயின்டிவ்லி. ஸோ இது வந்து கொஸ்டின்ல கேட்ட ஒரு வேர்ட். 3 டைம் கேட்டிருக்காங்க. இத திருப்பி திருப்பி. பிளெயின்டிவ்லி அப்படின்னா என்ன? பிளெயின்டிவ்லினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிளெயின்டிவ்லினா சவுண்டிங் சேட். ரொம்ப பாவமா ஒரு சவுண்ட் குடுக்குறது. அதான் பிளெயின்டிவ்லி. அண்ட் ஆஃப்டர் a minute or so, he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him. ஓகே. இது சேடா கத்துனதுக்கு அப்புறம் அதோட அம்மா என்ன பண்ணுதுன்னா, ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துட்டு இந்த சீகல நோக்கி வராங்க. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப என்ன பண்ணுது, அந்த யங் சீகல் வந்து ஈகரா அவங்க அம்மா வந்து நம்மளுக்கு ஃபிஷ் கொண்டு வரத பார்த்துட்டு, அந்த அம்மாவ நோக்கியே பார்த்துட்டு இருக்குது. அந்த ராக்ல நின்னுட்டு. அப்ப வந்து அதோட அம்மா என்ன பண்ணுதுன்னா, பக்கத்துல கொண்டு வந்து குடுக்குற மாரியே குடுத்துட்டு, அந்த யங் சீகல் வாங்க வரும்போது, இது டக்குன்னு அந்த ஃபிஷ்ஷ எடுத்து பறந்துருது. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, and piece of fish in her beak almost within the reach of his beak. ஸோ பக்கத்துல கொண்டு வந்துட்டு, குடுக்குற டிஸ்டன்ஸ்ல பக்கத்துல போகுற மாரியே குடுக்குற டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு, பறக்கலாம் இல்ல. அதோட விங்ஸ வச்சு மோஷன்லெஸ்ஸா இருந்து குடுக்குற மாரியே நின்னுட்டுருக்குது. நிக்கிது அந்த இடத்துல. அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷ வச்சுட்டு. He waited a moment in surprise, wondering why she did not come nearer. ஸோ ரொம்ப க்ளோஸாவும் வராம, குடுக்குற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆனா, இந்த சீகல்னால அத ரீச் பண்ண முடியல. அதனால இது வந்து அதுக்கு டெம்ப்ட் ஆயிட்டே இருக்கு. எப்படா இன்னும் பக்கத்துல வரும், அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷ வாங்கலான்னு பாக்குது. With a loud scream, he fell outwards and downwards into the space. அதான் என்ன பண்ணுது, குடுக்குற மாரி குடுத்துட்டு, அது வந்து பக்கத்துல வரம்போது இந்த மதர் சீகல் என்ன பண்ணிரும் அப்டின்னா, இது வந்து எடுத்துரும். எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த யங் சீகல் வந்து ஒரு லவுட் சவுண்டோட குதிச்சுரும். அந்த ஃபிஷ்ஷ வாங்குறதுக்காக குதிக்கும்.
குதிக்கும்போது என்ன பண்ணும் அப்டின்னா, அது ஸ்பேஸ்ல விழுந்துரும். அவுட்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் இன்டோ தி ஸ்பேஸ். ஹிஸ் மதர் ஹேட் வூப்ட் சாரி ஸ்வூப்ட் அப்வர்ட்ஸ் ஆஸ் ஹி பாஸ்ட் பெனீத் ஹர். ஹி ஹர்ட் தி ஸ்விஷ் ஆஃப் ஹர் விங்ஸ். ஸோ இது குதிக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த யங் சீகளோட ரெக்க வந்து விரிஞ்சிரும். அப்ப விரியும்போது அதுக்கு வந்து ஒரு அது வந்து அந்த விரியுது அப்டின்றது அதுக்கு தெரியும். ஒரு சவுண்ட் வர்ற மாரி இருக்கும். சரிங்களா? இதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த மதர் சீகள் வந்து ஃபுட்ட குடுக்க மாரி பக்கத்துல வருது. அது அந்த யங் சீகல் வந்து அத வாங்க போகும்போது, இந்த அம்மா சீகல் வந்து அத வந்து இழுத்துருது. எடுத்ததுக்கப்புறம் இந்த யங் சீகல் அத வாங்க போகும்போது குதிச்சிரும் கீழ. குதிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இதோட விங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இது வந்து பறக்க ஆரம்பிச்சுரும். Why did the young bird utter a joyful scream? எதனால இது ஒரு ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் குடுத்துச்சு? அம்மா வந்து அந்த ஃபிஷ் எடுத்துட்டு வரத பார்த்ததையுமே, இந்த யங் சீகல் வந்து ரொம்ப சத்தமா ஜாலியா கத்தியிருக்கும். Did the mother bird offer any food to him? அந்த மதர் பேர்ட் வந்து ஃபுட் குடுத்துச்சா? இல்ல ஃபுட் குடுக்க வந்துச்சு. ஆனா ஃபுட் குடுக்கல. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. ஸோ இது குதிக்கும்போது என்ன ஆச்சு அப்டின்னா, கொஞ்சம் பயமா இருந்துச்சு இதுக்கு. ஆனா இதுக்கு எதுக்குமே காதுல விழல. ஆனா இதோட விங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. The wind rushed against his breast feathers. விண்ட் என்னாச்சு அப்டின்னா, இதோட ஃபெதர்ஸ நோக்கி ஆ வந்துட்டு இருந்துச்சு. தென் அண்டர் ஹிஸ் ஸ்டமக் அகைன்ஸ்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வந்து இதோட பிரெஸ்ட்ல தான் அது வந்து அந்த ஆ இத வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த ஏர வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. தென் அண்டர் ஹிஸ் ஸ்டமக் அதுக்கப்புறம் அதோட வயித்துல பகுதியில வந்து அந்த ஏர் வந்து டச் ஆகுற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட விங்ஸ்ல. இது இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஃபெதர்ஸ்ல அதுக்கப்புறம் அதோட ஸ்டமக்ல தான் அத ஃபீல் பண்ணுச்சு. அப்புறம் அகைன்ஸ்ட் ஹிஸ் விங். ஹி குட் ஃபீல் டிப்ஸ் ஆஃப் ஹிஸ் விங்ஸ் கட்டிங் த்ரூ த ஏர். ஸோ இது பறக்கும்போது, அந்த விங்ஸோட டிப் வந்து அந்த ஏர கட் பண்ணுது அப்படின்றத இதனால ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. ஸோ இதுக்கு வந்து இப்ப பயம் இல்ல. அதோட விங்ஸ விரிச்சு அது பறக்க ஆரம்பிச்சுருச்சுன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனா எப்படி இருந்துச்சு, லைட்டா மயக்க மாரி இருந்துச்சு. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால. Then he flapped his wings once and he soared upwards. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த விங்ஸ திருப்பி திருப்பி அத அடிச்சுக்கிட்டே பறந்துட்டு இருந்துச்சு. He uttered a delightful scream and flapped them again. He soared higher, he raised his breast and banged against the wind. Ga 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 ga, gal oo ah. His mother swooped past him, her wings making loud noise. He answered her with another scream. So இது வந்து கத்திக்கிட்டே பறக்குது. அதுக்கு அவங்க அம்மாவும் ஒரு சவுண்ட் குடுத்து கத்துது. Then his father flew over him screaming. அதுக்கப்புறம் இதோட அப்பாவும் வந்து கத்திக்கிட்டு இது கூடவே பறக்குது. தென் ஹி சா ஹிஸ் 2 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஸோ அதோட 2 பிரதர்ஸும், ஒரு சிஸ்டரும் இது கூடயே பறக்கிறத இது பாக்குது. இது வந்து என்ன பண்ணுது, டைவும் அடிக்குது. தென் ஹி கம்ப்ளீட்லி ஃபர்காட் தட் ஹி ஹேட் நாட் ஆல்வேஸ் பீன் ஏபிள் டூ ஃப்ளை அண்ட் கமன்ஸ் டூ டைவ், சோர் அண்ட் ஸ்ரீக்கிங் ஸ்ரீலி. ஸோ இது வந்து ஃபுல்லாமே மறந்துச்சு. இத்தன நாள் இதுக்கு வந்து பறக்கவே முடியல அப்படின்றதெல்லாம் மறந்து இது ஜாலியா பறந்துட்டு இருக்குது. டைவ் அடிக்குது, கத்துது அப்படின்ற மாரி சொல்றாங்க. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him. இது வந்து என்ன சீ பாக்குது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கலர் சீ? கிரீன் சீ. சீ வந்து என்ன கலர்ல இருக்கு? கிரீன் கலர்ல இருக்கு. With his ridges moving over it, he turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sister had landed on the green floor in front of him. So இவங்க பறந்துட்டு இருக்காங்க. எதுக்கு மேல பறக்குறாங்க? கிரீன் சீக்கு மேல பறக்குறாங்க. எங்க போய் லேண்ட் ஆகுறாங்க? பேரண்ட்ஸும், அதோட பிரதர்ஸும், அதோட சிஸ்டரும் எங்க லேண்ட் ஆகுறாங்கன்னா, கிரீன் ஃப்ளோர். அவனுக்கு முன்னாடி போய் இந்த கிரீன் ஃப்ளோர்ல லேண்ட் ஆகுறாங்க. தே வர் பீக்கனிங் டூ ஹிம். தே வர் பீக்கனிங் டூ ஹிம், காலிங் ஹிம் ஸ்ரீலி. ஸோ இது வந்து எல்லாருமே ரொம்ப அதோட பேரண்ட்ஸும், அதோட சிப்லிங்ஸும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த ஸ்ரீலி அப்படின்னா, ஹை பிட்ச் வாய்ஸ்ல கத்திட்டே இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து இந்த யங் சீகள நெனச்சு ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ணனால. ஹி டிராப்ட் ஹிஸ் லெக்ஸ் ஆன் த கிரீன் சீ. ஸோ அதோட லெக்ஸ வந்து எங்க டிராப் பண்ணுது? அந்த கிரீஸ் சீலயே டிராப் பண்ணுது. கிரீன் சீக்கு முன்னாடி தான் அவனோட பேரண்ட்ஸும், சிப்லிங்ஸும் லேண்ட் ஆயிருக்காங்க. ஆனா இது வந்து கிரீன் சீக்குள்ளயே அதோட கால விடுதாமா. ஹிஸ் லெக்ஸ் சாங்க் இன்டூ இட். ஸோ லெக்ஸ் வந்து மூழ்குது. ஹி ஸ்க்ரீம்ட் வித் ஃப்ரைட். மூழ்கும்போது கத்துது. அண்ட் அட்டெம்ப்டட் டு ரைஸ் அகைன். மூழ்கும்போது கத்திட்டு மேல வந்து அதோட விங்ஸ வச்சு ஆ பறந்து வெளிய வர ட்ரை பண்ணுது. பட் ஹி வாஸ் டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்சர்சைஸ். ஸோ இது பண்ணும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆயிருது. ஏன்னா அது ஃபுல்லாமே பசியில இருந்திருக்கு. நைட் ஃபுல்லா அது சாப்பிடல. ஹிஸ் ஃபீட் சாங்க் இன்டூ த கிரீன் சீ அண்ட் தென் ஹிஸ் பெல்லி. ஸோ அதோட கால் வந்து மூழ்குது. அதுக்கப்புறம் அதோட பெல்லி, அதோட ஸ்டொமக் வந்து
தண்ணிக்குள்ள மூழ்குற மாரி இருக்கு. ஆனா அதுக்கு மேல அது வந்து மூழ்க விடல. ஏன்னா, அது வந்து அதோட ரெக்கைய வச்சு மேல பறந்து வர பாக்குது. ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட். ஸோ வந்து அது ரெக்கைய வச்சு பறந்து மேல பாக்கும்போது, அந்த தண்ணீல வந்து அது வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்க மாரி இருக்கு. அண்ட் அரவுண்ட் ஹிம் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங், பிரைசிங் ஹிம் அண்ட் ஹிஸ் பீக்ஸ் வேர் ஆஃபரிங் ஹிஸ் கிராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ். ஸோ வந்து இத சுத்தி வந்து அதோட ஃபேமிலி வந்து இத பிரைஸ் பண்றாங்க, கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இதோட ஃபேமிலி வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபிஷ் குடுக்குறாங்க. அது என்னன்னா டாக் ஃபிஷ். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த யங் சீகலோட அண்ணன் வந்து கேட்ச் பண்ண ஃபிஷ் வந்து ஹெர்ரிங். இப்ப கடைசியா இந்த சீகல் பறந்ததுக்கப்புறம் இதோட ஃபேமிலி வந்து இதுக்கு குடுக்குற ஃபிஷ் வந்து டாக் ஃபிஷ். இந்த யங் சீகல் வந்து தனியா இருக்கும்போது ஒரு ஃபுட் சாப்ட்டுருக்கும். அது என்ன சாப்ட்டுருக்கும்னா மேக்ரல்ஸ் டெயில். மேக்ரல்ஸோட டெயில். அந்த மேக்ரல் ஃபிஷ்ஷோட டெயில் தான் சாப்ட்டுருக்கும். ஹி மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோதான் லெசன். ஸோ நீங்க இதுல மெயினா பார்க்க வேண்டியது ஆத்தர பத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எதுலருந்து கொஸ்டின் வரும் அப்டின்னா, அந்த மீனிங்ஸ்லருந்து தான் கொஸ்டின் வரும். இத மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டீங்கனாலே, ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நா அப்டின்னா என்ன? டூ பைட் ஆர் சூ. சூ பண்றத தான் நான்னு சொல்லுவோம். த்ராட் அப்டின்னா, டூ ரன் அட் அ மாடரேட் ஸ்பேஸ் வித் ஷார்ட் ஸ்டெப்ஸ். குட்டி, குட்டி ஸ்டெப்ஸ் எடுத்து ஓடுறத தான் வந்து ட்ராட் அப்டின்னு சொல்லுவாங்க. பிரெசிபைஸ்னா வெரி ஸ்டீப் சைட். நான் தான் சொன்னேன்ல, ரொம்ப ஆழமா இருக்கிறது. ஒரு மவுண்டன்லேருந்து ரொம்ப ஆழமான ஒரு பகுதி தான் பிரெசிபைஸ். க்ளீனிங்னா கிளீனிங் த ஃபெதர்ஸ். வெட் அப்டின்னா ஷார்ப்பன் பண்றது. பிளெயின்டிவ்லி அப்டின்னா சோகமா கூப்பிடுறது. காலிங் சேட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸ்வூப் அப்படின்னா டு மூவ் வெரி குவிக்லி. ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் பண்றது. அதாவது ஏர்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா பறக்கிறதுக்கு பேரு ஸ்வூப். பீக்கனிங் அப்படின்னா வந்து மேக்கிங் எ கெஸ்சர் வித் ஹெட் ஹேண்ட் ஆர் ஹெட் டு என்கரேஜ் சம்ஒன் டு அப்ரோச் ஆர் ஃபாலோ. நம்ம கைய காட்டி வா வா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கைய காட்டியோ, இல்ல தலைய காட்டியோ ஒரு கெஸ்சர் பண்ணுவோம்ல. அதுக்கு பேரு பீக்கனிங் சொல்றாங்க. இந்த பீக்கனிங் யார் பண்றாங்க அப்படின்னா வந்து சீகளோட ஃபேமிலியும் சீகளும் தான் பண்ணுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இவ்ளோ தான் லெசன். ஸோ நீங்க திருப்பி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஆத்தர படிங்க. ஆத்தர்லருந்து தான் கொஸ்டின் வரும். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டோட ஆத்தர் வந்து லைம் ஆஃப் லெஹர்ட்டி. இவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அயர்லாண்டோட ஃபவுண்டிங் மெம்பரும் கூட. இவர் மோஸ்ட் ஆஃப் த அ இவரோட அ படைப்புகள் எல்லாம் எந்த லாங்குவேஜ்ல இருந்துச்சுன்னா, இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு. இதுதான் மெயினான இது. ஒரு டைம் லெசன ரீட் பண்ணுங்க. மீனிங்ஸ தரோவா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த லெசன்லேருந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஆத்தரு, மீனிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து அ லெசனுக்குள்ள இந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்க எல்லா வேர்ட்ஸுமே நீங்களும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதுலருந்து தான் கொஸ்டின் வரும். இத தாண்டி கொஸ்டின் வராது. ஏன்னா இதெல்லாம் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கும் நீங்க நீங்க வந்து இந்த டைம் எக்ஸாம் கிளியர் பண்ணும். நான் ஜெனரல் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ண போறேன். 228 எக்ஸாம்க்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, என்டையர் இங்கிலீஷ் சிலபஸ் ஃபுல்லாமே நம்ம சேனல்ல வரப்போது. ஸோ ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கிராமர்ல ஒரு டாபிக் பார்த்தோம். அப்புறம் போயம்ல 2 போயம் முடிச்சோம். இப்போ வந்து ப்ரோஸ். ஸோ இந்த மாரி உங்களுக்கு சைமல்டேனியஸா ஒரு டாபிக்ல இருந்தும் உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்க போது. ஸோ நம்ம சேனல மிஸ் பண்ணிறாதீங்க. உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு குடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.